கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 2 வசனம். உமது ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உம் நாமத்தை துதிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த 2 மாதங்களை முடிக்க செய்து இந்த 3ஆம் மாதத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் கர்த்தருடைய ஆராதனையில நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கிருபை நிமித்தமும் அவர் உண்மை நிமித்தமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார். அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தினது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், நிறைவேற்ற போகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்குகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கிருபை மாத்திரமே நம்மை நடத்துகிறது. உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருந்து அதை காப்பாற்றுகிறவர், அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருந்து நம்மை நடத்தி வந்தார். நாம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை பணிந்து அவரை துதிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில தர அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவரை துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை துதிக்கும் போது, அவர் கிருபையை எண்ணி பார்த்து, கர்த்தர் பாராட்டின கிருபையை தயவை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி அவரை உயர்த்தும் போது தமது மகிமையினால, தமது பிரசன்னத்தினால, தமது ஆசீர்வாதத்தினால, நன்மைகளினாலே நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்மை நிரப்புவார். நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தலத்தில் ஆலயத்தில் நம்மை தேடி வருகிறவர், நம்மை நோக்கி பார்க்கிறவர், நமக்கு உண்டான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். உமது ஆலயத்துக்கு நேராய் உமது ஆலயத்தில் வந்து உம்மை பணிந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுக்கிற கிருபைக்காய், கொடுக்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது கிருபை நிமித்தம் எங்களை நடத்தி வந்ததற்காய், உமது உண்மை நிமித்தமும், உமது கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிமித்தமும், கொடுத்த வார்த்தை நிமித்தமும் ஆண்டவரை நீர் அதை நிறைவேற்றி அதில் உண்மையுள்ளவராக இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்க்கிறோம். துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களை கைவிடாத தேவன். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல எங்களை வாழ வைக்கிறவர் இல்லை, உம்மை போல எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர் இல்லை, உம்மை போல எங்கள் வாழ்க்கையில் அன்பு பாராட்டுகிறவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நீர் மாத்திரமே சிறந்தவர். உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிறவர். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய வார்த்தையின் வல்லமை, அவர் வார்த்தையின் உண்மை நிச்சயமாய் உங்களை நடத்தும். ஆமேன்.